Hi, welcome you to learn English. அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா இந்த கேள்வியை இங்கிலீஷில் கேட்கணும். நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, இங்கே நான் வார்த்தைகள் கொடுத்துருக்கேன், அந்த வார்த்தைகள் பார்க்காம நீங்கள் இந்த கேள்வியை கேட்டு பார்க்கணும். அது உங்களால் ஃபார்ம் பண்ண முடியுதா அப்படிங்கிறத பாருங்கள். சப்போஸ் முடியலை அப்படின்னா கொடுத்துருக்கிற வார்த்தைகளை பாருங்கள். கொடுத்துருக்கிற வார்த்தைகளில் தான் அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ண முடியும். ஆனால் நான் ஷஃபில் பண்ணி கொடுத்துருக்கேன். அதை சரியான ஆர்டரில் நீங்கள் ஃபார்ம் பண்ணிங்கன்னா, டிட் யூ ஸ்பீக் டு ஹிம், அவர்கிட்ட நீங்கள் பேசுனீங்களா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் கிடைக்கும். இங்கிலீஷ் சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு யோசிக்க வைக்கிற ஒரு ப்ராக்டிஸ். இந்த வார்த்தையை வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா, இந்த வார்த்தைக்கு அடுத்து எந்த வார்த்தை வரும் அப்படின்னு உங்களை யோசிக்க வைக்கும் இந்த எக்ஸசைஸ். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் ரிலேட்டடாக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் 2 டைப்பில் ஃப்ரேம் பண்ணலாம். ஒன்று WH டைப் கொஸ்டின்ஸ், வாட், வென், விச், இந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணுறது. இன்னொன்று வேர்பல் கொஸ்டின்ஸ். இந்த எக்ஸசைஸில் நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறது ஒன்லி வேர்பல் கொஸ்டின்ஸ், அதாவது வேர்பில் ஆரம்பிக்கிற கொஸ்டின்ஸ். ஆர், இஸ், டூ, டிட், ஹேஸ், இந்த வார்த்தைகளில் அந்த கொஸ்டின் ஆரம்பிக்கும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். அவங்க ஏதாவது வேலைக்கு போயிருக்காங்களா, இந்த கேள்வியை நீங்கள் இங்கிலீஷில் கேட்கணும், வேர்பல் கொஸ்டினில் கேட்கணும். யோசிச்சு பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் முடியலை அப்படின்னா கொடுத்துருக்கிற வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் வரும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களால முடியும். அவங்க ஏதாவது வேலைக்கு போயிருக்காங்களா, ஹாவ் தே கான் ஃபார் எனி ஒர்க். ஸோ திஸ் இஸ் தி கொஸ்டின். ஹாவ் அப்படிங்கிற வேர்பில் ஆரம்பிக்குது இந்த வேர்பல் கொஸ்டின். அவர் ஏதாவது இங்கே விட்டு போயிட்டாரா. இங்கே நான் 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன். சம்திங், ஹீ, லெஃப்ட், ஹியர். இதோட ஹேஸ் அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களால முடியும். ஹேஸ் ஹீ லெஃப்ட் சம்திங் ஹியர். அவர் ஏதேனும் இங்கு விட்டு சென்று விட்டாரா. நீங்கள் ஃப்ரேம் பண்ண ஆன்சரில் என்ன மிஸ்டேக் இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அந்த மிஸ்டேக்கை மறுபடியும் கமிட் பண்ணாமல் பார்த்துக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தோம். இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் உண்மை பேசிக்கொண்டு இருந்தாரா இல்லையா. பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாஸ் ஹீ ஸ்பீக்கிங் ட்ரூத் ஆர் நாட். அவர் உண்மை பேசி கொண்டிருந்தாரா. இந்த கொண்டிருந்தாரா அப்படிங்கிறது கடந்த காலத்தில் அந்த செயல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். வாஸ் ஹீ ஸ்பீக்கிங். ஹீ வாஸ் ஸ்பீக்கிங், அந்த ப்ரோனவுனை முன்னாடி கொண்டு வந்து பாருங்கள். ஹீ வாஸ் ஸ்பீக்கிங், இது பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதுவே வாஸ் ஹீ ஸ்பீக்கிங் வர்றப்ப அது கேள்வியாக மாறிடுது. வாஸ் ஹீ ஸ்பீக்கிங் ட்ரூத் ஆர் நாட், அவர் உண்மை பேசி கொண்டிருந்தாரா இல்லையா. நீங்கள் ஏதாவது ஹோம்ஒர்க் செஞ்சிட்ருக்கீங்களா. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். சப்போஸ் முடியலை அப்படின்னா கொடுத்துருக்கிற வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஆர் யூ டூயிங் எனி ஹோம்ஒர்க். நீங்கள் ஏதேனும் வீட்டு வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களா. ஆர் யூ டூயிங் எனி ஹோம்ஒர்க். இந்த வேர்பல் கொஸ்டின் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்குது. தண்ணீரை சேமிப்பது முக்கியமானதாக இருக்கிறதா. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த வார்த்தையில் இந்த கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க. கொடுத்துருக்கிற வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் ஃபார்ம் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் வந்துடும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஸ் இட் இம்பார்ட்டன்ட் டு சேவ் வாட்டர். தண்ணீரை சேமிப்பது முக்கியமானதாக இருக்கிறதா. இஸ் இட் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ப்ரோனவுனை முன்னாடி கொண்டு வந்தால் அது அசர்டிவ் சென்டென்ஸாக மாறிடும். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு சேவ் வாட்டர், இது அசர்டிவ் சென்டென்ஸ். இஸ் இட் அப்படின்னு வர்றப்ப அது கேள்வி. அவரிடம் நாம் ஒரு உதவி கேட்போமா. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக அவங்களால முடியும். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஷால் வி ஆஸ்க் ஹிம் ஃபார் அ ஹெல்ப். அவர்கிட்ட நாம் ஒரு உதவி கேட்போமா. ஷால் வி ஆஸ்க் ஹிம் ஃபார் அ ஹெல்ப். தயவுசெய்து பேசுவதை நிறுத்தி உங்களது வேலையை ஆரம்பிக்கிறீர்களா. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுங்கள். ட்ரை பண்ணுங்கள், ஷியோராக அவங்களால முடியும். ட்ரை பண்ணுறப்ப வர்ற மிஸ்டேக்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோன்னா அடுத்து அந்த மிஸ்டேக்ஸ் வராது. ஸோ ஈஸியாக அவங்களால கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வில் யூ ப்ளீஸ் ஸ்டாப் டாக்கிங் அண்ட் ஸ்டார்ட் யுவர் ஒர்க். தயவுசெய்து பேசுவதை நிறுத்தி உங்களது வேலையை ஆரம்பிக்கிறீர்களா. நீங்கள் இதுக்கு முன்னாடி அவரை எங்கேயாவது பார்த்துருக்கிறீர்களா. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கேள்வியை ஃப்ரேம் பண்ணுங்கள். கொடுத்துருக்கிற வார்த்தைகளை ஆர்டர் பண்ணியும் ஃப்ரேம் பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும்.
இந்த கொஸ்டின் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. ஹாவ் யூ சீன் ஹிம் எனிவேர் பிஃபோர்? நீங்கள் இதற்கு முன் அவரை, ஹிம் அப்படிங்கிறது அவர் அப்படிங்கிறத குறிக்குது. நீங்கள் இதற்கு முன் அவரை எங்கேயாவது பார்த்துருக்கிறீர்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இந்த கொஸ்டின் இருக்குது. ஸோ இந்த யூ அப்படிங்கிறது நீ, நீங்கள் ரெண்டையுமே குறிக்கும். சிங்குலர், அதாவது ஒருமையாக இருந்தாலும் யூ அப்படிங்கிற வேர்ட் ப்ளூரலில் சேர்ந்துக்கிறோம். ஹாவ் யூ சீன் ஹிம். அதுவே இந்த யூக்கு பதிலாக ஹீ அப்படின்னு இருந்துச்சுன்னா ஹேஸ் ஹீ அப்படின்னு வரும். ஸோ ஹாவ் ப்ளூரல், ஹேஸ் சிங்குலர். ஹாவ் யூ சீன் ஹிம் எனிவேர் பிஃபோர்? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது இந்த கொஸ்டின். நவ் அவர் ஒரு காஃபி குடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா? ஸோ விரும்புகிறார் அப்படிங்கிறது அசர்ட்டிவ் சென்டென்ஸ். விரும்புகிறாரா அப்படிங்கிறது கொஸ்டின். அவர் ஒரு காஃபி குடிக்கணும்னு நினைக்கிறாரா? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். எந்த வார்த்தை ஃபஸ்ட் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே அடுத்தடுத்த வார்த்தைகள் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். டஸ் ஹி வாண்ட் டு ட்ரிங்க் எ காஃபி? அவர் ஒரு காஃபி குடிக்க வேண்டும் என்று விரும்புகிறாரா? இந்த இடத்துல டஸ் அப்படிங்கிறது சிங்குலருக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். இங்கே ஹீ அப்படிங்கிறது சிங்குலர், அதனால டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுவே பன்மையாக இருந்துச்சுன்னா அந்த டஸ்ஸுக்கு பதிலாக டூ அப்படிங்கிற வேர்டு வரும். ஸோ டூ யூ வாண்ட், டூ வி வாண்ட், டூ தே வாண்ட் அப்படின்னு வரும். இஸ் சிங்குலர், ஆர் ப்ளூரல், இது பேசிக். அதே மாதிரி டூ டஸ், டஸ் சிங்குலர், டூ ப்ளூரல். அதே மாதிரி ஹேஸ் ஹாவ், ஹேஸ் சிங்குலர், ஹாவ் ப்ளூரல். இங்கே நிறைய வேர்பல் கொஸ்டின்ஸை நான் ஷஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு கலரில் இருக்குது. ஷஃபில் பண்ண வார்த்தைகளை கரெக்டான ஆர்டரில் நீங்கள் ஃப்ரேம் பண்ணணும். மேக்ஸிமம் எல்லாமே வேர்பல் கொஸ்டின் அப்படிங்கிறதுனால வேர்பில் தான் ஆரம்பிக்கும். அதாவது ஆக்சிலரி வேர்ப், பி வேர்ப், இந்த ரெண்டில் தான் ஆரம்பிக்கும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிட்டில் ஆரம்பிக்குது. செகண்ட் கொஸ்டின் டஸ் அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்குது. தேர்ட் கொஸ்டின் டூ அப்படிங்கிற வேர்டில் ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணி அந்த வார்த்தையில் அந்த கொஸ்டினை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு அந்த கொஸ்டினுடைய மீனிங்கையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடணும். மொத்தம் எத்தனை வேர்ப்ஸ் இருக்குது, அதாவது ஆக்சிலரி வேர்ப்ஸ், பி வேர்ப்ஸ், அந்த லிஸ்ட்டை எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் நான் அதை கொடுத்துருக்கேன். அந்த கொஸ்டின்ஸ், அந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணி இந்த வேர்பல் கொஸ்டின்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நான் சொன்னேன். WH டைப் கொஸ்டின், வேர்பல் கொஸ்டின். இதில் வேர்பல் கொஸ்டின் மட்டும்தான் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில். ஸோ இதில் நீங்கள் நல்லா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக அவங்களால கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.